ஐயா ஒரு வரியில் ஹிந்துத்துவா. 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 இந்து, இந்தி, இந்தியா, அதுதான் இந்துத்துவா. ஓகே, அப்போ ஒரு வரியில் கம்யூனலிசம். மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் பாகுபடுத்துவது கம்யூனலிசம். நீ கம்யூனிசம் தான், கம்யூனிசம் கேட்கல, கம்யூனலிசம் தான் கேட்டீங்க. அதான் ஒரு வரியில் சோஷியலிசம். இந்த சமூகம்தான் மனிதனை மனிதனாக்குகிறது. எனவே சமூகத்தின் விடுதலைக்காக போராடுவது தான் சோஷியலிசம். அப்போ ஒரு வரியில் தமிழ் தேசியம். அடிமைப்பட்ட மொழி, இனம், நாட்டின் விடுதலைக்காக போராடுவது அதுவே தமிழ் தேசியம். ஒரு வரியில் திராவிடம். தமிழ் தேசியம் ஒரு கட்டத்தில் வெறும் மொழிக்கான போராட்டமாக இல்லாமல் பெண் விடுதலைக்கும் வடவர் ஆதிக்கத்திற்கும் மொழி உரிமைக்குமான போராட்டமாக மாறிய போது அதற்கு தரப்பட்ட பெயர்தான் திராவிடம். இப்போ இருக்கிற இசம் நம்ம சொல்கிறோம்ல, கம்யூனலிசம், சோஷியலிசம், இத்தனை இசத்துலேயுமே ஒரு மனிதனின் உயர்வுக்கு உதவுவது எந்த இசம்? நம்ம இன்றைய கட்டத்தில், வளர்ச்சியினுடைய இன்றைய கட்டம், எல்லா கட்டத்திலும் இல்லை, இந்த கட்டத்தில் தமிழ்நாட்டில் மனித உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியது சமூக நீதி சார்ந்த தமிழ் தேசியம். ஸோ ஒரு மனிதன் வந்துட்டு அவனோட உரிமைக்கு அவனே குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அது யாரின் தோல்வி? மனிதன் தானே தன் உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுதுன்னா அது யாரின் தோல்வியாக கருதலாம்? அதாவது தனி மனிதன் மொத்தமாக இல்லாமல் அவனே அவனுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுதுன்னா அது யாருடைய தோல்வியாக கருது? கேட்க பெற வேண்டிய ஒரு நிலை வருது, நம்ம எல்லாமே கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை வருது. ஒரு தனி மனிதன் நல்லது. ஒரு தனி மனிதனாக இல்லாமல் ஒரு கூட்டு மனிதனாக அவன் கேட்பதற்கு பதில் மற்றவர்களால் கைவிடப்பட்ட தனி மனிதனாக அவன் கேட்கிறான் என்ற நிலை வந்தால் இந்த சமூகத்தில் இருக்கிற படிப்பாளிகளுடைய குற்றம். அது படிப்பாளிகளின் குற்றம் மட்டும்தானா? மட்டும்னு சொல்ல, நீங்கள் ஒரே ஒருத்தர் தானே சொல்ல சொன்னீங்க. ஓகே, ஏவன் இவர் தான். ஸோ அதனால வந்து படிப்பாளிகளின். ஆமாம், இவங்க சரியாக தங்கள் கடமையை செஞ்சிருந்தா அவனுக்கு அந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. படிப்பாளி சுயநலமாக போயிட்டான். பாரதியார் சொல்வார்ல, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோன்னு போவான், அந்த கதி தான். மார்க்சிசமில் இந்த விவசாயிகளை பற்றின கருத்து என்ன? ஏன்னா உங்கள் காலத்து விவசாயம் வேறு, இந்த காலத்து விவசாயம் வேறு. அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மில்லு இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லாம் நிலத்தை விற்கிறாங்க, நில சூழல் ஏற்படுது. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்ற இன்றைக்கு இருக்கிற முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி நிலை, இந்த நிலை வாய்ப்புள்ள பக்கமெல்லாம் சுரண்டலை தீவிரப்படுத்துகிறது. உழவர்களுக்குன்னு இருந்த ஒரு சுயேட்சை தன்மையை அவங்கள சமூகம் ஆதாரமாக கொண்டதை மாற்றி அவர்களையும் ஒரு கையேந்துகிற நிலைக்கு தள்ளுவது தான் இந்த போக்கு. இந்த அரசு ஒரு 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக பஞ்சாபில், ஊபியில், மற்ற இடங்களில் கடுமையாக போராடினாங்க. உன்னுடைய சாரம் என்னன்னா, சந்தை என்கிற ஒரு கொள்கலனுக்குள் ஒரு நெருப்பில் தூக்கி போடுற மாதிரி விவசாயி தூக்கி போடுவதுதான். அதை எதிர்த்து போராடி தான் அவங்க கடினமாக போராடி அவங்க வெற்றி பெற்றாங்க. தென் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் எக்கானமி என்று விவசாயிகள் கையில் இருந்ததெல்லாம் பெரும் குழுமங்கள் கையில் பிடிச்சு கொடுத்து அவங்களையே அதில் தொழிலாளியாக மாற்றி அவங்க அதிலிருந்து இயற்கையாக விளைபொருளை கொண்டு போய் அவங்க விற்பனை பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு பதனிட்டு புட்டியில் அடைத்த உணவை அவங்கள்ட்டே கொண்டு போய் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலையை இங்கே உருவாக்குவதற்கு தான் அரசு முயற்சி பண்ணுது. இன்றைக்கி இருக்கிற அரசினுடைய முயற்சி அதுதான். தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை, போக்குவரத்து துறை, சேவைத்துறை இதையெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைத்த மாதிரி இந்த விவசாயத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணுங்கிறது தான் அந்த முயற்சியினுடைய சார். அதை முறியடிக்கிறது தான் நம்ம போராடுறோம். அப்போ தனிநபர் தொடர்ந்து வரதை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரட்டும்னா அவர் தனிநபராக இல்லை, அவரை போன்ற எல்லோரையும் இணைத்து கொண்டு போராடி வரணும். எவ்வளோ பேர், இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் பொறியியலெல்லாம் முடிச்சுட்டு வேலையில் இருந்தவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஊரில் நிலத்தில் இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு உங்களுக்கு. அது மாதிரி எவ்வளோ முயற்சிகள் நடக்குது.
இந்த முயற்சிகள் தனி முயற்சிகளாக வெற்றி பெறாது. இன்னும் பல பேர் ஒன்று சேர்ந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கு அவங்க அமைப்பாக திரளணும். நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது உண்டு. என்னென்னா, பூனைகள் வாழும் இடத்தில் தான் எலிகள் குட்டி போட்டு பேரன் பேத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. பூனைகள் இருக்கிறதுனால எலிகள் இருக்க முடியாமலாம் போயிடலை, அதுக்குள்ளேயும் தப்பிச்சுக்கு தான் நிற்கிது. அதனால் வேண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க இப்படி செய்கிறாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சட்டம் போடுறாங்க என்று நம்ம ஒதுங்கி போகிறதில்ல. போராடி நம்ம அவங்க பஞ்சாப் உழவர்கள் அதை சாதித்து காட்டினாங்கல்ல, உங்களுக்கு போராடித்தானே அவங்க அதை நிறுத்தினாங்க. இங்கே இருக்கிற பாஜக தலைவர் என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பை கூட மாற்ற மாட்டார். ஏனென்றால் இது மோடின்னு வசனம் பேசினார்ல. இவருக்கு மத்தியானம் இதை சொல்கிறார், சாயந்தரம் சட்டத்தை நாங்கள் கைவிடுறோம்னு அவங்க சொன்னாங்கல்ல. போராடினா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. அதனால் அந்த மாதிரி வர்றவங்க, நாங்கள் விவசாயம் பண்ணுறோன்னு வர்றவங்க, அவங்க ஒரு கூட்டு முயற்சியின் மூலம் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். நன்றிங்க. நன்றி.